Hi friends, vanakkam and welcome to the channel. எல்லாரும் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க்ஸ் டென்டேட்டிவ் கீயும் ஜிகே கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸும் பார்க்கலாம். டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் கேட்டிருந்தீங்க, கொஸ்டின் பேப்பர் ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க, என்னோட ஒப்பீனியன் என்ன சிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை பத்தி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் 2021 எக்ஸாமோடது பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் இருக்காது. யூஸ்வலா வந்து அந்த சப்ஜெக்ட் இன்டெப்தா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த தடவை அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 42 மார்க்ஸ்ல அரௌண்ட் 25 2 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயரோட கேட் கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே கேட்டோட 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே வந்திருந்தது. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கேட் கொஸ்டின் பேங்க் எடுத்து லாஸ்ட் 10 இயரோட கேட் கொஸ்டின் பேங்க் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தவங்களுக்கு ஈஸியா வந்து 100+ ஸ்கோர் பண்றதுக்கு இது ஒரு ரொம்ப கேக் வாக் மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பரா இருந்திருக்கும். பட் அதர்வைஸ் கேட்க்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சப்ஜெக்டுக்கு இது பண்ணி சிலபஸ் வைஸ் பார்த்து இன்டெப்தா லைன் பை லைன் எல்லா சிலபஸ்ல உள்ள கான்செப்ட்ஸை படிக்க ட்ரை பண்ணி ரெஃபரன்ஸ் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு இது பண்ணியிருந்தா அந்த அளவு ப்ராக்டிஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் பேப்பரா தான் இருந்திருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கேட் 2010ல இருந்து கேட் 2020 வரைக்கும் உள்ள கேட் கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அண்ட் 1 or 2 வந்து இஸ்ரோ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், பிசிக்ஸ், சயின்ஸ் இதுல இருந்தெல்லாம் கேட்பாங்க. பட் இந்த தடவை அன்எக்ஸ்பெக்டடா ரொம்பவே அந்த 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 ரெகுலர் ப்ரோட்டோகால் ஃபாலோ ஆகல. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தோ இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்தோ வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்தோ வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல வரல. ஸோ அந்த அன்யூஷுவல் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த அன்யூஷுவல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணதுனால அன்எக்ஸ்பெக்டடா இருந்ததுனால நிறைய பேருக்கு அது வந்து டஃபா ஃபீல் ஆச்சு. யூஸ்வலா வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ரேஞ்ச் வந்து ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்து இந்த அன்யூஷுவல் அன்எக்ஸ்பெக்டட்னஸ்னால வந்து இது வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் அந்த கேட்டகரியில தான் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து இது பண்ண முடியும். எக்ஸப்ட் ஃபார் நீங்க கேட் கொஸ்டின் பேப்பரை தரோவா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒழிய இது வந்து மத்தவங்களுக்கு வந்து இது மாடரேட் டு டஃப் ரேஞ்ச்ல தான் இருக்கும். நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நம்மளோட சேனல் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு 360க்கு மேல வந்து ஓட்ஸ் விழுந்திருந்தது. அதுல வெறும் 12% பேர் தான் வந்து இது ஈஸியான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 65% பேர் வந்து ஓட்ஸ்ல மாடரேட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 23% பேர் வந்து டஃப் கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 88% வந்து மாடரேட் டு டஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஹை மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே 145க்கு மேல போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து 2017ல சிவி லிஸ்ட் வரைக்கும் போன கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி தரோவா இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கேட் கொஸ்டின்ஸும் இந்த தடவை நல்லா தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வேற்று மாநிலத்தவர்களையும் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. கேரளால இருந்து வட மாநிலத்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேட் வந்து அவங்க காலேஜ் லெவல்ல இருந்தே நல்லா படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேட் எக்ஸாம்க்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து நம்மளோட டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொன்னாலும் ஒவ்வொரு கேண்டிடேட்க்கும் அந்த நம்பரிங் அண்ட் ஆர்டரிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மாறும். ஸோ நீங்க கொஸ்டின் அண்ட் அதோட ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல் கேட்ட கொஸ்டின் வந்து let G be a complete undirected graph on 4 vertices having 6 edges with weights being 1, 2, 3, 4, 5 and 6. The maximum possible weight that a minimum weight spanning tree of G can have is. So இது வந்து ஒரு கேட் 2016 கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்க கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எட்ஜ் வித் வெயிட் 1 எடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் எட்ஜ் வித் வெயிட் 2 எடுத்துக்கலாம், அப்புறம் எட்ஜ் வித் வெயிட் 3 எடுத்துக்கும் போது மேபி சைக்கிள் ஃபார்ம் ஆகும்.
ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினிமம் வெயிட் ஸ்பேனிங் ட்ரீஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் எல்லாத்தோட வெயிட்ஸும் வந்து மோஸ்ட்லி 6 or 7 இருக்கும். பட் இதுல கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் வெயிட். ஸோ அதனால ஆன்சர் வந்து இதுக்கு 7. அடுத்த கொஸ்டின் வந்து which is a key ECRM technique to tailor messages according to stated preferences or observed buying behavior? இதோட ஆன்சர் வந்து பர்சனலைசேஷன். அடுத்த கொஸ்டின் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்க் and RISC processors is that. So first வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன் CISC processors have only load and store instructions to access memory. So இங்க பாத்தீங்கன்னா CISC வந்து complex instruction set computers. CISC வந்து you have many instructions which can access memory. So only load and store சொல்ல முடியாது. So first option is eliminated. Second option பாத்தீங்கன்னா CISC processors have got an instruction set whereas RISC do not have any instruction set at all. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா RISCல வந்து ஒரு limited and simple instruction set இருக்கு. They do not have any instruction set ன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு CISC processors are more suited to pipelining operation அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து CISCல different instructions will have different length cycles. So அதனால they are not suited. We cannot say that they are more suited to pipeline operation. So நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து ரைட்டான ஆன்சர். CISC processors have complex instructions that can directly operate on memory operands. So இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட் டு டஃப் லெவலுக்கு போனதுக்கு இன்னொரு காரணம் வந்து கொடுத்திருக்கிற இப்போ கேட்டை தவிர கொடுத்திருக்கிற மீதி கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னா ஈவன் தோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க சிம்பிளாவும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க கரெக்ட் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் போட்டு கடைசி நிமிஷத்துல வந்து அந்த ஆன்சரை மாத்தி தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டியூ டு தட் அந்த டைம்ல உள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸாம் டென்ஷன்னால. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலயும் இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸின்ற லெவல்ல நம்ம வந்து பார்க்க முடியாது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கெனானிக்கல் கவர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா கெனானிக்கல் கவர் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரானியஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து A derives B, C, B derives C, A derives B, AB derives C. ஸோ இதுல வந்துட்டு A derives B, C and then you have A derives B. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து they have the same set of attributes on the left. ஸோ இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம்னா we'll get A derives BC. ஸோ அப்ப நம்மளுக்கு ரிவைஸ்டு செட் வந்து இது கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா AB derives C இருக்கு, அதுல உள்ள எக்ஸ்ட்ரானியஸ் ஆட்ரிபியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா B derives C ஆல்ரெடி இருக்கு நம்மகிட்ட. ஸோ ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு A derives BC and B derives C கிடைக்கும். அதுக்கப்புறம் அகெயின் A derives BC and B derives Cல C வந்து எக்ஸ்ட்ரானியஸ் ஆட்ரிபியூட்டா இருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா we'll be getting A derives B and B derives C. ஸோ ஃபைனல் இது வந்து உங்களுக்கு A derives B and B derives C தான் வந்து இதோட கெனானிக்கல் கவரா இருக்கும். ஆனா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே வந்து இதுக்கு மேட்ச் ஆகல. ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு சப்போஸ் a system has only 3 physical pages given the following sequence of virtual page references, what is the number of page faults அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ஸ் 9 பேஜ் ஃபால்ஸ் வரும். அடுத்த கொஸ்டின் த கமாண்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் window.setInterval update time, 100 performs. ஸோ இது வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ செட் இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷனை எவ்ரி 100 milliseconds என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கனாலும் அந்த எவ்ரி அந்த டைம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ மில்லிசெகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதை வந்து கால் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இட் கால்ஸ் த அப்டேட் டைம் ஃபங்க்ஷன் ஃபார் எவ்ரி 100 milliseconds. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இன்டரப்ட் ட்ராப் சூப்பர்வைசர் கால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல கால் டு அன் OS ஃபங்க்ஷன், ரியாக்ஷன் டு அன் asynchronous எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் அன் எரர் ஆர் எக்ஸெப்ஷன் கண்டிஷன் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது இன்டரப்டுக்கு ஆன்சர் வந்து ரியாக்ஷன் டு அன் asynchronous எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து சி, அதாவது ட்ராப்புக்கு வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் அன் எரர் ஆர் எக்ஸெப்ஷன் கண்டிஷன். அண்ட் நம்பர் 3க்கு வந்து ஏ சூப்பர்வைசர் கால்க்கு ஆன்சர் வந்து கால் டு அ OS ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு let relations R1 and R2 have the following properties. R1ல 20,000 tuples இருக்கு and R2ல 45,000 tuples இருக்கு. 25 tuples of R1 fit on one block
and 30 tuples of R2 fit on one block. Estimate the number of block accesses required using nested loop join strategies for R1 natural join R2. Consider the worst case where buffer can hold one block of each relation. Consider R1 as outer relation. So இதுல R1 க்கு வந்து 800 blocks தேவைப்படும், R2 க்கு 1500 blocks தேவைப்படும். So 1005 so nested loop join use பண்ணும்போது R1 outer relation use பண்ணும்போது we will need 20,000 into 1500 plus 800. So உங்களுக்கு ஃபைனலா R2 outer relation use பண்ணும்போது we need 45,000 into 800 plus 1500. So உங்களுக்கு answer வந்து இது வரும் 36,001 500 disk accesses. So answer வந்து option B தான் right answer. Next question, அடுத்த question வந்து task set is a collection of. இதுக்கு answer வந்து engineering work tasks, milestones and deliverables. அடுத்த question வந்து ஒரு again gate question, gate CS 2015 ல 2 marksல கேட்ட question. The following two functions P1 and P2 that share a variable B with an initial value of 2 execute concurrently. ரெண்டு functions P1 and P2 இருக்கு, அது ரெண்டும் ஒரு variable B share பண்ணிக்குது. So number of distinct values that B can possibly take after the execution is. So இதோட answer வந்து 3. அடுத்த question, the difference between hard microprogramming and soft microprogramming is that. So இதுக்கு answer வந்து hard microprograms are generally fixed and soft microprograms are changeable. இதுதான் அதோட answer. அடுத்த question, dash representation is used to model water, trees, plants and mountains. So இதுக்கு answer வந்து fractals. அடுத்த question வந்து ISRO CS 2018 ல கேட்ட question. In a file which contains 1 million records and the order of the tree is 100, what is the maximum number of nodes to be accessed if B plus tree index is used? So இதுக்கு answer வந்து 4. அடுத்த question வந்து GATE CS 2013 ல கேட்ட question. A shared variable T which is initialized to 0 is operated on by 4 concurrent processes W, X, Y and Z. Each of the processes W and X reads T from memory, increments by 1, stores it to memory and then terminates. Each of the processes Y and Z reads from memory, decrements by 2, stores it to memory and then terminates. Each process before reading it invokes the P operation on a counting semaphore S and invokes the V operation on the semaphore S after storing to memory. So what is the maximum possible value of T after all the processes complete execution? So இதோட answer வந்து 2. அடுத்த question வந்து ஒரு formula, window to viewport transformation equation for a point xw yw in a window to point xv yv in viewport coordinates is given as. So இதுக்கு right answer வந்து option A. First கொடுத்திருக்கிற equation தான் வந்து window to viewport transformation equation. அடுத்த question, in servlet, which is an interface used to describe the results of a SQL statement that has been successfully executed on a database? இதுக்கு answer வந்து java.sql.result set. அடுத்து பாத்தீங்கன்னா memory required for IPv4 and IPv6 are. இதுக்கு answer வந்து 32 and 128 bits. Next question வந்து, if a set A has 6 elements and the set B has 3 elements, then the number of functions from A to B is equal to. அதாவது set B ல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த number of elements to the power set A ல எவ்வளவு இருக்கோ அது. So இந்த formula வந்து 3 to the power 6. So answer வந்து உங்களுக்கு 729 கிடைக்கும். Next வந்து ஒரு UGC NET 2012 question. The following postfix expression with single digit operands is evaluated using a stack. So ஒரு expression கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து exponentiation operator கொடுத்திருக்காங்க. The top 2 elements of the stack after the first star is evaluated are. So இதை evaluate பண்ணும்போது உங்களுக்கு 6,1 answer கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் நீங்க கொடுத்திருக்கேன். So நீங்க ஸ்டாரை என்கவுண்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 2 and 3 இருக்கும். அதை evaluate பண்ணதுக்கு அப்புறம் வந்து 2 into 3 உங்களுக்கு வந்து 6 இருக்கும். So top of the stack after evaluation of multiplication operator would be 1,6. So 6,1 தான் வந்து ஆன்சரா இருக்கும். அடுத்து ஒரு ரிலேஷன் ஸ்கீமா கொடுத்துட்டு what is the key for the relation schema கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு E, F, H option A தான் வந்து it will give you the closure of all the attributes. So E, F, H தான் வந்து உங்களுக்கு right answer. அடுத்த question, code motion moves. இதுக்கு right answer வந்து loop invariant instructions outside the loop.
So instructions which are not affected by whose value remains the same even after the execution of the loop are called loop invariant instructions. So அந்த மாதிரியான instructions நம்ம பார்த்துட்டு அத லூப்புக்கு வெளியில நம்ம மூவ் பண்றதுக்கு பேர் தான் வந்து code motion. So இதுல வந்து loop invariant instructions are moved outside the loop தான் வந்து right answer. அடுத்து time complexity of the following. Complexityக்கு பதிலா complexing அப்படின்னு போட்டிருக்காங்க. So இங்க வந்து ஒரு recursive function இருக்கு, return recursive of n-1 plus recursive of n-1. So the time complexity equationல எழுதும்போது you'll get t of n-1 plus t of n-1 plus some constant. அந்த constant வந்து இந்த மத்த values calculate பண்றதுக்கு. So அதை evaluate பண்ணும்போது backward substitution வச்சு evaluate பண்ணும்போது you'll get big O of 2 power n. அடுத்த question வந்து ஒரு GATE CSE 2014 question. So சிலதுல வந்து நான் அந்த எந்த கேட் இயர்ல கேட்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் மெனி ஆஃப் தெம் ஆர் கேட் கொஸ்டின்ஸ் தான். So இது வந்து GATE CSE 2014. A graphical HTML browser resident at a network client machine queue accesses a static HTML web page from a HTTP server. The static HTML page has one static embedded image which is also at S. Assume no caching. So இது வந்து caching coaching கொடுத்திருக்காங்க. Which one of the following is correct about the HTML web page leading, including the embedded image? So இதுக்கு வந்துட்டு answer வந்துட்டு queue needs to send at least 2 HTTP requests to S, each necessarily in a separate TCP connection to server S. அதுக்கப்புறம் அடுத்த question வந்துட்டு in a write through technique of memory write operation, answer வந்து both the cache memory and main memory are updated simultaneously. அடுத்த question, which relational algebra operation does not require the participating tables to be union compatible? இதுக்கு answer வந்து join operation. அடுத்து இன்னொரு GATE CSE 2014. GATE CSE 2014 இருந்தே ஒரு 3-4 questions கேட்டிருந்தாங்க 2 marksல. The size of the congestion window of a TCP connection is 32 KB when a timeout occurs. The round trip time of the connection 100 millisecond and the max segment size is 2 KB. The time taken by the TCP connection to get back to 32 KB congestion window is. So இதுக்கு answer வந்து 1100 to 1300. அடுத்த question, find the maximum or minimum value of f of x comma y is equal to x cube plus y cube minus 3xy. இதுக்கு answer வந்துட்டு -1. அடுத்த question, the expansion for NTSC is National Television Standards Committee. அடுத்த question, let L is equal to a power nk where and n is a positive integer constant. Which of the minimum number of states needed in a DFA to recognize L? So இதுக்கு answer வந்து n+1 states தேவைப்படும். அதுக்கப்புறம் Dash software provides an integrated environment for binding together all multimedia objects to create a full-fledged multimedia application. இதுக்கு answer வந்து authoring software. Next question, where is the prototyping model of software development well suited? So இதுக்கு answer வந்து option B, when a customer cannot define the requirements clearly. Customer-ஆல requirements சொல்ல முடியாதப்ப prototype develop பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இது பண்ணுவோம், modify பண்ணுவோம். அடுத்த question திரும்ப GATE CS 2014 question paperல இருந்து, consider the following 3 statements about link state and distance vector routing protocols for a large network with 500 network nodes and 4000 links. So 500 nodes இருக்கு, 4000 links இருக்கு. ரெண்டு protocol இருக்கு, link state protocol and distance vector protocol. Statement S1, the computational overhead in link state protocol is higher than in distance vector protocol. Statement S2 வந்து distance vector protocol with split horizon avoids persistent routing loops but not a link state protocol. Statement S3 வந்து after a topology change, a link state protocol will converge faster than a distance vector protocol. Which is correct about S1, S2 and S3 ன்னு கேக்குறாங்க. இதுக்கு answer வந்து S1 and S3 are true, but S2 அதாவது அந்த distance vector protocol with split horizon avoids persistent routing loops சொல்றாங்களே அது வந்து false. So answer வந்து option A. அடுத்த question, the primary purpose of configuration status reporting is to. So இதுக்கு answer வந்து option A, make sure that change information is communicated to all the affected parties. So configuration status reporting வந்து it's a அது வந்து status accounting அப்படின்னு சொல்லுவோம். It's a software configuration management task. அது basically what happened, who did it, what else will be affected, இந்த மாதிரி questions வந்து answer பண்ணும். So generally வந்து ஒரு software engineering team வந்து
ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா மேபி அவங்க பில்ட் பண்ற சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்சல்யூட் ஆகலாம். வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ வென்எவர் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங் மெயினா இந்த பர்பஸ் சர்வ் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு கேட் 2010 கொஸ்டின். Consider a network with 6 routers R1 to R6 connected with links having weights shown in the figure. All the routers use the distance vector based routing algorithm to update their routing tables. Each router starts with its routing table initialized to contain an entry for each neighbor with the weight of the respective connecting link. After all the routing tables stabilize, how many links in the network will never be used for carrying data? இதுக்கு ஆன்சர் வந்து 2. 2 links will never be used for carrying data. அது எப்படி ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் R1ல இருந்து R2 வந்துட்டு டிஸ்டன்ஸ் 5, R1 to R3 வந்து டிஸ்டன்ஸ் 3, R1 to R4 வந்து டிஸ்டன்ஸ் 12, R1 to R5 வந்து டிஸ்டன்ஸ் 12. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் R1 to R6 வந்து டிஸ்டன்ஸ் 16. ஸோ அப்போ இதுல வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. R1 to R3, R3 to R2, R2 to R4, R3 to R5, R5 to R6. அது மாதிரி நீங்க எல்லா ரவுட்டர்ஸ்ல இருந்தும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நீங்க நோட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த லிங்க்ஸ் வந்து யூஸே ஆகாம இருக்கும் பாத்தீங்கன்னா R1 to R2 and R4 to R6. ஸோ அதனால 2 links will never be used is the answer. அடுத்த question, a relational expression of the form E1 relational operator E2 where E1 and E2 are arithmetic expression denotes dash. So இதுக்கு answer வந்து conditional testing. அடுத்து GK questions உண்டான ஆன்சர்ஸ் பார்ப்போம். Dr. M.S. Subbulakshmi has been distinguished in the field of dash. So இதுக்கு ஆன்சர் வந்து vocal music. அடுத்து பாத்தீங்கன்னா ரிவர் பெரியார் ரைசஸ் நியர். ஸோ ரிவர் பெரியார் வந்து கேரளால இருக்கு. ரிவர் பெரியார் ஆக்சுவலா ரைஸ் ஆகுற இடம் வந்து சிவகிரி ஹில்ஸ், சிவகிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து எதுக்கு பக்கத்துல ரைசஸ் நியர், சிவகிரி ஹில்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனே இங்க கொடுக்கல. ஸோ இட் ரைசஸ் நியர் வாட் அப்படின்னு இங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புஷ்பகிரி ஆப்ஷன் வந்து புஷ்பகிரி கர்நாடகால இருக்கு. அகஸ்திய மலை வந்து ரிவர் தாமிரபரணி மட்டும்தான் வந்து அங்க ரைஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தேவர் மலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து தேவர் மலை. ஏன் தேவர் மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கேரளாவோட வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் பீக் அண்ட் இது வந்து கேரளாவோட பதனம்திட்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் ஈஸ்ட்ல வந்து இந்த ஹில் ரேஞ்ச் ஆக்சுவலா வந்து பெரியார் ரிவர் ரைஸ் ஆகுறது வந்து சிவகிரி ஹில்ஸ்ல. சதர்ன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிவகிரி ஹில்ஸ வந்து இந்த ஹில் ரேஞ்ச் வந்து சொக்கம்பட்டி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹில் ரேஞ்சோட சதர்ன் எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு சொக்கம்பட்டி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியார் ரிவர் வந்து அந்த ஹில் ரேஞ்சுக்கு பக்கத்துல ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோட நியரஸ்ட் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவர் மலையா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹூ எஸ்டாப்ளிஷ் த காந்தி ஆசிரம் அட் திருச்செங்கோடு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ராஜாஜி, ஆப்ஷன் ஏ ராஜாஜி. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ஹேங்ட் ஆன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து October 16, 1799. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு த மெட்ராஸ் ஹை கோர்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் ஹை கோர்ட் வந்து கல்கட்டா ஹை கோர்ட். அடுத்து செகண்ட் ஓல்டஸ்ட் ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட், அது சென்னையில இருக்கு. அண்ட் ஸோ அது ஸ்டார்ட் பண்ண இயர் வந்துட்டு June 26, 1862. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1862. அடுத்த கொஸ்டின், when did the design of national flag was adopted by the Constituent Assembly of India? இதோட ஆன்சர் வந்து July 22, 1947. Next question, Admiral Nelson took Doraisamy, the son of Marudupandian, as a prisoner too. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி Penang. Next question, which of the following electron carrier carries 2 electrons and 2 hydrogen ions from PS2 to PS1 quantosome? இதுக்கு ஆன்சர் வந்து plastoquinons. அடுத்த question, a group that causes deepening of the color is known as. Answer வந்து option A bathochromic groups. And the last GK question வந்து find the value of சொல்லிட்டு ஒரு இது கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/4/7. ஸோ இதோட நம்மளோட
2 marks and GK tentative questions and answers முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்ததுன்னா நான் வந்து அடுத்த 1 மார்க்குக்கும் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் பப்ளிஷ் பண்ணுவேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.